ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம மகிமை இந்த ஆண்டிலே வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியாருடைய ஏவுதலின்படியாக நம்முடைய குடும்பத்திலே வருகிற தாக்குதல்கள் எதனால் வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் வீதிக்கு வருகிறது. வீதியில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் மாளிகை கூட கோபுரங்களிலே ஏறுகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு போனவர் உண்டு, அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு வருகிறவர் உண்டு. இது இப்படி இருக்க தொடர்ச்சியாக தலைமுறையாய் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன் எப்படி? ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு புகைப்படம் தொங்கி கொண்டு இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறத குறிக்கிறது. ஆலயத்துக்கு போவாங்க, ஊழியக்காரர்களை உபசரிப்பாங்க, விருந்தோமெல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் தீராது. சிலருடைய வீடுகளிலே பார்த்தால் இதெல்லாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சபையார், ஊடகத்தில் என்னோடு கூட பயணப்படுகிற அருமையான விசுவாசிமார்கள், உங்கள் வீடுகளிலே இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்று தான் இதை நான் போதிக்கிறேன். அப்படி இருக்கும் என்றால் அதுக்குரிய காரணங்களும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இந்த நாளில் தியானிக்காமல் எந்த நாளிலும் நாம் இதெல்லாம் பேச முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருகிறீங்க, அது ஆத்ம ரீதியான காரியம். வேத பாடத்தை அறிகிறீங்க, செவ்வாய்க்கிழமையிலே வேத பாடத்தில் சத்தியத்தின் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே குடும்ப ரீதியான காரியங்களை விசுவாசிகள் முற்றிலும் கற்றறிதலாக இருக்க வேண்டும். எதனால் குடும்பம் நாசம் அடைகிறது? எதனால் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை? ஏன் தலைமுறையாக எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது? இதனால் தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவதற்கோ அல்லது மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கோ முடியாமல் காலத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் தெரிந்தும் சொல்கிறேன், இந்த விரக்தினாலே சோகமாகி அவர்கள் ஒரு விதமாக அவர்கள் வாழ்க்கையை ரொம்ப ஸ்தம்பித்து காணப்படும். அப்புறம் கர்த்தர் அவர்களுடைய இடைப்பட விரும்பி தேவன் எழுந்தருளி அவர்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்து ரட்சித்து அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளே கர்த்தர் நடத்தி அவர்களை கொண்டு வந்து அவர்களை மந்தையில் இருக்கிற ஒரு ஆடுகளாய் மாற செய்வதற்குள்ளே இந்த விசுவாசனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வயது ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் தேவ செய்கை இல்லைன்னு சொல்லலை. மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் இந்த ஏன் மனம் திரும்பவில்லை என்றால் சோர்வு நிமித்தம். அவளுக்கு தெரியாது ஏன் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை. ஏன் இது நடக்கவில்லை, எதனால் இது நடக்கவில்லை, இதை குறித்து எங்களுக்கு அறிவு இல்லை என்பதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களை வரவேற்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தீரவில்லை, நாங்கள் தசமபாகம் கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தசமம் சரியாக கொடுக்க முடியாது. சில சமயத்தில் கொடுக்க முடியும், அது எங்கே போகிறது என்றும் தெரியாது. ஏன் இந்த தசமத்துக்குரிய ஆசீர்வாதம் வருகிறது இல்லை? இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாய் கர்த்தர் கொடுத்த நேரத்துக்குள்ளாக நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். முதலில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், ஒரு தனி மனிதனையோ ஒரு தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகமோ அல்லது தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்த ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம். அது விசுவாசின் அபிஷேகத்துக்கும் ஊழியக்காரனுடைய அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதை சபையார் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு நான் 26 வயதில் சிலருடைய அழைப்பு மணியை அடித்து நாம் போய் அவர்கள் வீட்டில் நிற்கிற பொழுது, அருள் என்று சொன்னால் அவங்க அப்பா வரலையான்னு கேட்டாங்க. 26 வயதில் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணோன்னு. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது அவங்க கண்ணுக்கு அப்போது, இப்போ இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தினுடைய ஒரு வரைபடம் இருக்கும். ஒரு ஊழியக்காரன்னா இப்படி தான் வருவாங்க, அது என்னமோ அது சரியோ தவறெல்லாம் இல்லை, அவர்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தினுடைய வரைபடம் இருக்கும். அப்புறம் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்ததும் அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சில சமயத்தில் பல சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வராததில்லை, வரும், மிக சாதாரணமாக வரும்.
மிகப்பெரிய எச்சரிப்பின் வார்த்தை மிக சாதாரணமாய் வரும். பிரம்மாண்டமான ஒரு பின்னணி, ஊழிய பின்னணி, திரளான ஜனங்க, மிகப்பெரிய ஒரு மேடை, அதை அந்த செய்திகளெல்லாம் எடுத்து தொலைக்காட்சிகளை போடத்தக்கதான காரியங்கள், அதாவது பிரம்மாண்டமான கூட்டங்களிலே வருகிற தேவனுடைய வார்த்தையை போல வந்தால்தான் தனிப்பட்ட குடும்பத்தினர் சிலர் ஏற்றுக்கொள்வாங்க. மிக எளிமையான விதத்தில் 1-to-1 பேசிஸில் தொலைபேசியில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், கூப்பிட்டு சொல்லலாம். ஏதோ ஒரு தேவனுடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை, வரப்போகிற தீங்குகளுக்கு மிக சாதாரண விதத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆனால் தேவ வார்த்தை. இப்படித்தான் யாக்கோபு என்ற அருமையான பக்திமானுடைய வீட்டில் சோர்ந்து அதாவது அந்த முற்பிதாக்களுடைய சாபங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இறங்க ஆரம்பித்தது. யாக்கோபு விசுவாசி ஒப்பனையாக காணப்படுகிறான். அம்மா தகப்பனை ஏமாத்தினா என் மீது சாபம் வருமே என்று சொன்ன பொழுது ரெபேக்காள் அம்மையார் சொல்லுகிறாங்க, வர்ற சாபம் என் மீது வரட்டையா, வேலையை படுறா, நான் சொன்னதை மட்டும் செய்டா. இளையகுமாரன் இல்லையா, அதனால் உரிமையில் சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறத மட்டும் செய், உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டோன்னு. அந்த மாதிரிலாம் நம்ம வாலண்டியராக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க முடியாது. இது என்ன பேங்க் அக்கௌண்ட்டு, அது என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. இது முழுக்க மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் தெரிகிறது ஒரு சாபம் என்ற ஒரு வார்த்தை ஒரு வாயிலிருந்து வருகிறது. பாவம், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை 20 ஆண்டு காலம் அப்படியே கசங்கி பிழியத்தக்கதாக போனது. ஆள் மாறாட்டம். தகப்பன் வீட்டில் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ, வாலிப பிள்ளைகள், தகப்பன் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப், உங்கள் திருமணத்துக்கு முன்பு முதல் பாகம் வாழ்க்கையில், 2வது பாகம் திருமணத்துக்கு பிறகு, 3வது பாகம் நீங்கள் திருமண வயதில் உங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்கிறீங்க பாருங்கள், கரை இல்லாமல் கரை சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால், 3rd ஃபேஸ் முதுமை ஃபேஸ், பேரம்பேத்திகளோடு மருமகளோடு, அப்போது இன்னொரு புது குடும்பம் உள்ளே வருது, நடுவில் ஒரு புது குடும்பம் உள்ளே வருது, திருமணத்தின் மூலம் ஒரு புது குடும்பம் வருது. அப்போ அந்த முதல்ல இருந்த அந்த முதல் பாகம் என்ன நடக்குதுனாக்கா, அது அப்படியே பலிக்கு பெருகும். இனஜனத்தில் அந்த சகோதர சகோதரிக்கு சில இடத்துல திருமணமாகும், அவர்கள் வீட்டில் பெண் கொடுத்தவர்கள் வருவாங்க, பெண் எடுத்து வருவாங்க, அந்த குடும்பம் பலிக்கு பெருகும். அப்படியே அந்த குடும்பம் என்ன செய்யும், ஒரு குடும்பம் அப்படியே பலிக்கு பெருகும், சிதற அது பலிக்கு பெருகும். அடுத்தது இப்பொழுது என்னுடைய குடும்பம், எங்கள் பெண் எடுத்தோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு பலிக்கு பெருகும். இது ஒரு புது குடும்பம் வருது நடுவில். முதல்ல தகப்பன் வீட்டாரோடு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு குடும்பம் உருவாக்குறது, இன்னொரு குடும்பத்தோடு சம்மந்தம் பண்ணி பெண் எடுக்கிறோம், பிள்ளை பெற்று எடுக்கிறோம். அடுத்தது இன்னொரு குடும்பத்தோடு சம்மந்தம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் கரை சேர்க்கிறோம். 3 பாகம் குடும்பத்தில் இருக்கிறது. குடும்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 பாகங்கள். ஃபஸ்ட் ஹாஃபு பேரண்ட்ஸோட, 2வது ஹாஃபு பார்ட்னரோட, 3வது ஹாஃபு நம்ம பிள்ளைங்களோட பார்ட்னரோட. அவ்வளோ தூரம் வரணும் வாழ்க்கை. வசனத்தின்படி பார்த்தா நீ பிள்ளைகளை காண்பாய். சில பேருக்கு ஆயுசு நாட்கள் இருக்கும், ஆனால் அதில் கனி இருக்காது. உயிரை போட்டுட்டு இருக்கிறோமே அவங்களே சொல்கிற அளவுக்கு ஆகிடும். ஒரு முன்னேற்றம் இல்லையா, ஒரு முன்னேற்றம் இல்லை. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தது, காசு, பணம், வெள்ளி, பொண்ணு, வீட்டில் பார்த்தா 10 பேருக்கு சாப்பாடு கொதிக்கும். எங்கே இருக்கிற சொந்தக்காரன் வீட்டில் வந்து உட்காந்துக்குவான் சாப்பாட்டுக்கு. அது சொன்னால் அவன் கோச்சிக்குவான், வரமாட்டான், அப்புறம் திருப்பி வருவான். அப்படியே தடபுடலாம் நடக்கும் வீட்டில், சமையல் கமையெல்லாம். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் நடக்கும். நல்லா உங்களுடைய சத்துவத்தெல்லாம் சாப்பிட்டு முடிந்து, உங்கள் சத்துவம் எல்லாம் முடிந்து, நீங்கள் தோலும் நரம்பும் ஆனவுடனே அவன் எஸ்கேப் ஆகிடுவான். வந்து சாப்பிட்டு போனவன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டான். உங்கள் காலத்துலையும் கேட்க மாட்டான், உங்கள் பிள்ளைகளுடைய காலத்துலையும் கேட்க மாட்டாங்க. இது உலக நியதி. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் சில சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தை மிக எளிமையான விதத்தில் வரும், ஆனால் தீர்க்க தரிசனம் அர்த்தம் அது ஏற்றுக்கொள்வதற்கு மனசு சரிப்பட்டு வராது. யாக்கோபு இப்படித்தான் என்ன செய்கிறார், ரொம்ப அடிப்பட்டு வாழ்க்கையில் வந்ததும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு என்று இந்த சந்ததியில் என்னுடைய தீர்க்க தரிசனம் எழுப்புகிறேன்னு சொல்லி யோசேப்பை கர்த்தர் எழுப்புகிறார். யோசேப்புக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய ஒரு சரீரீதியான ஒரு பாசம் இருக்கிறது. தகப்பன் பிள்ளைன்னு அவனுக்கு பல வர்ண அங்கெல்லாம் வாங்கி உடுத்தி அழகு பார்த்து அதை கொஞ்சம் மகிழ்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளையாண்ட என்ன செய்கிறான், தேவனுடைய ஆவியானவர் அவனை நிறைத்து அவன் தரிசனங்களை கண்டு தரிசனங்களெல்லாம் சொல்லுகிறான்.
தாயின் தகப்புன்னு என்னை வணங்க கண்டேன், எல்லா கதிர்களும் வணங்குது, சூரியனை சந்திரன் வணங்குறது, கதிர்களெலாம் வணங்குறதுனால அது யாக்கோபு கடிந்து கொள்ள துவங்குறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை கடிந்து கொள்கிறான்? யாரை அவன் தவறாக எடுத்துக்கொள்கிறான்? யோசேப்பை என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, யோசேப்புக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவன் தவறாக எடுத்துக்கொள்கிறான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கடிந்து கொள்வது தகப்பனாக இருந்தால் கூட அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியணும். உடனே என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த அத்தியாயத்திலேயே அவன் போய் சகோதரர்களை விசாரித்து வரும்படி அனுப்புகிறான். குமாரனை இது வீட்டில் தங்க இருக்கிறது, போய் சுக செய்தி விசாரித்தவனு போனவன் திரும்பி வரவே இல்லை. அதாவது எப்போ நீங்கள் அபிஷேகத்தை மறுதளிக்கிறீர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களை மறுதளிக்கிறீர்களோ, அப்பொழுதே என்ன நடக்கிறது? அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மறுதளிக்கிறதும் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை மறுதளிக்கிறதும் ஒன்று. உடனே என்ன நடக்கிறது? அன்றே அந்த கிரியைகள் காண்பிக்க ஆரம்பிக்கிறது, தெரிய வருகிறது. இவன் போய் சுக செய்தி விசாரிக்க வருகிறான். இவனை தூரத்தில் பார்க்குற பொழுது காணோம். அப்போ மகள் தொகையெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி இல்லை, எப்படியே கேட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடுறான். அவன் தூரத்தில் வருகிற பொழுதே அவனை கொலை செய்ய திட்டமிட்டுக்கிறாங்க. சொந்த சகோதரர்கள், சொந்த பிள்ளைகள் அவங்க பொறாமை கொள்கிறாங்க. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவன் வேறு சிந்தையில் பேசுகிறான். மாம்ச சிந்தையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆவியின் சிந்தையில் இருக்கிற சொல்கிறது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியுமான்னா புரியாதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பதில் புரியுமான்னு கேட்டால் புரியாதுன்னு தான் பதில். அப்படியாக இவனை பார்த்து கொலை செய்ய தீர்மானிக்கிறாங்க. அப்படியே குழியில் தள்ளி விட்டு இவனை போயிட்டு ரொம்ப படிக்கிறப்ப அழ வந்துடும் இந்த சாப்டர். இவனை குழியை தள்ளி விட்டு சாப்பிட போயிடுறாங்க. அப்புறம் அந்த குழியிலேருந்து கர்த்தரை தூக்கி எடுக்கிறார். அப்புறம் திரும்பி வந்து பார்க்குறாங்க, அவனை கொலை செய்ய ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் கொலை செய்ய வேணான்னு சொல்கிறான், இன்னொருத்தவனை காசாக்கலான்னு சொல்கிறான். எல்லாமே சொந்த சகோதரனை இப்படியெல்லாம் நினைத்து போய் கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இஸ்மேலர் கருத்துலேருந்து போத்திபர் வீட்டுக்கு போய் விடுகிறான். முதல்ல நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், இந்த வீட்டில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த ஐக்கியம், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறதுக்கு காரணம் யாக்கோபுடைய செவி சாய்த்தல் இல்லை. செவி சாய்த்தல் இல்லை. அவன் 11 பேரும் துன்மார்க்கன், அவன் ரட்சிக்கப்படாதவன். இந்த மனுஷன் பலமுறை தேவனை தரிசித்தவன். ஏதோ தரிசனம் நேரம் இல்லைனாலும் கிருபை தாங்கி கொண்டிருக்குது. உங்கள் சின்ன சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் கேட்கார். நீங்கள் கிருபை பெற்றவங்க, நீங்கள் கர்த்தருடைய கண்ணில் உங்களுக்கு கிருபை இருக்குது. அப்போ வழி தெரில, எப்படி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும்னு வழி தெரில, எப்படி தம்முடைய சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றிக்கொள்ளணும் வழி தெரில. ஆனால் உங்களுக்கு தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்கிற ஜனங்க, தேவன் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். உங்கள் அளவிற்கும் மனசாட்சிக்கு தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கும். முழுசாக தெரியாத சப்ஜெக்ட்டு, ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படி தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படி மாறிவிட்டது. அங்கே வாங்கின தகப்பு இடத்துல வந்த சாபம் இந்த பயணத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இருக்குது. இத்தனைக்கு எத்தனையோ முறை தேவனை தரிசித்தாலும் குடும்ப வாழ்க்கை அவ்வளோ இனிமையாக அமைஞ்சுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்பர்ஸ் வச்சு எடுத்துக்கொள்ள முடியாது எவ்வளோ பசங்க இருக்கிறாங்கன்னு. வசவசன் பசங்க இருக்கிறனால எல்லாம் கொலகார பசங்க இருக்கானுங்க. தீனால் தீட்டுப்பட்டப்போ ஊடு பூந்து வெட்டி போட்டு ரத்தாறு ஓடிடுச்சு. அந்த பாப்பாவும் வீடு அடங்கலை, வீடு தாண்டி படி தாண்டிடுச்சு. பிள்ளைங்க இருந்தும் சொல்கிறேன், எதுவுமே இவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அந்த 20 ஆண்டு காலமும் எனக்கு சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, சம்பளத்தில் ஒரு திருப்தி இல்லை, வேலை வந்து கொத்தடிமையான வேலை, திருமணம் ஏமாற்றப்பட்ட திருமணம், கூச்ச பார்வை கொண்ட லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். ஆசைப்பட்டதோ ராகேல். என்ன இவனுக்கு விருப்பம் என்பதே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். நான் சொல்ல வர காரியம் இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சாந்தத்தை எழுப்பி சொல்லுகிறார். இந்த மாதிரியெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. அது யாக்கோபுக்கு ரொம்ப व्यसனமாகிறது. கடிந்து கொள்கிற அளவுக்கு தோன்றான். நானும் உங்கள் சகோதரர்களும் எல்லாத்தையோட சின்ன பையன், நீ நான் உன்னை வணங்குவேன் நீ நினச்சியா? மாம்ச ரீதியாக பேசுறது இது அழகாக பலவர் நான் இங்கே கொடுத்துறது, கொஞ்சிறது, கெஞ்சிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பாடு ஊட்டுறது. அதனால தான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு இடத்துல கூட அந்த நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு ஃபெலோஷிப்புன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். குடும்ப நண்பர் அப்படியெல்லாம் வைப்பாங்க. குடும்ப நண்பர் எங்களுக்கு இத்தனை வருஷம் தெரியும், ஆனால் மந்தையில் வரமாட்டாங்க. மந்தையில் வந்து
இது மந்தையில் வராத ஆடு. ஆனால் நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம், நல்ல உபசரிப்பு இருக்கும், நல்லா போக்குவரத்துமாக இருக்கலாம். ஆனால் சபைக்கு வரமாட்டோம், ஆராதனைக்கு வரமாட்டாங்க. இது மந்தையில் வராத ஆடெல்லாம் எங்கே என்ன நடக்கும்னா சந்தைக்கு போகிறதுன்னு அர்த்தம் கசாப்புக்கு. ஏன்னா இந்த தலைமைத்துவத்தின் கீழே வருகிறதுக்கு உண்மையான அன்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது ரெண்டாவது, அந்த மந்தையில் வந்து சேர்ந்துருவாங்க. அது கர்த்தர் தொட்டால் தான் வர முடியும். அதான் சொல்கிறேன், கர்த்தரை ஒரு மனுஷனை இழுத்து கொள்ளாவிட்டால் மந்தையில் ஆடாக மாற முடியாது. இப்படியாக நடந்து கொண்டிருக்க இந்த குடும்பத்தில் இந்த மனுஷன் எப்பொழுது பரிசுத்தாவினுடைய வார்த்தையை நிராகரிக்கிறானோ உடனே அந்த இடத்துல யோசேப்பு இல்லாதே போயிடுறான். யோசேப்பு என்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அப்படியே போத்திபரோட வீட்டுக்கு போய் விடுகிறது. நடுவில் நடக்கிற சரிதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம். இது மிகப்பெரிய சரித்திரம் இல்லைன்னு சொல்லலை. சகோதரர்களை குறித்து சொல்லலாம், என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் வெளிப்பாடின்படி சொன்னால் எப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மீதோ நான் சொல்ல சரியான தீர்க்க தரிசனம் சரியான தீர்க்கதரிசி, அந்த தீர்க்க தரிசனமோ தீர்க்க தரிசனுடைய வெளிப்பாடு தனிப்பட்ட விதத்தில் யாக்கோபுக்கு வருகிறது. யாக்கோபு அது அப்படின்ட்டான், போடா அப்படின்ட்டான். மகன் தகப்பன் இதில் போய் வேலையை பாரு, போ, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோம்மா, உனக்கு வேலையை பாரு, அடுத்த பொழைப்பை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டா உடனே கர்த்தருடைய கிரியை அது எழுதப்படலை. ஆனால் செய்கை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் உடனே கர்த்தர் நகத்தை கொண்டு போய் விடுகிறார். அப்போத்துலேருந்து வீட்டில் கண்ணீர் கம்பலையுமா இருக்குது வீடு. பொய் தகவல்கள் பிள்ளைகள் இடத்துல அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை விட்டு கர்த்தர் அந்த மனுஷனை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறார். அது அநீதிக்காரனுடைய வீட்டில் வச்சாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த வீட்டில் என்ன நடக்கிறதுனாக்கா ஆசீர்வாதம் அப்பொழுதே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம், இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? யோசேப்பு இறந்துட்டான்னு வந்து பொய் தகவல், பிள்ளைங்களுக்குள்ளே போராட்டம். உங்கள் பிள்ளைகள் சொத்து தகராறு கட்சிக்கிறாங்களா, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்துமை இல்லையா, நீங்கள் தீர்க்கதரிசியை கொலை செஞ்சுருக்கிறீங்க, தீர்க்கதரிசியை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை மறுதளித்திருக்கீங்க, பரிசுத்தாவை மறுதளித்திருக்கிறீங்க. வீட்டில் இந்த பசங்க இருக்கும், ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கும், சொத்து தகராறு இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கும், ஒத்துமையாக இருக்காது பசங்களுக்கு. நீங்கள் அப்போ பரிசுத்தாவை விசனப்படுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நான் வளமாட்டுக்கு இப்போ பொருளாதாரம் ரொட்டீனாக போயின்னு இருக்குது. வர சம்பளம் வரும், அது சாப்பிட்றது, போகிறது, தூங்குறது, எழுச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கும், தெரியாது வெளியில். ரொம்ப நடுரோட்டுக்கு வந்தால் தான் நம்ம ஆள் கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்போம். ஓரளவுக்கு போய் கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் சிக்ஷை உணராது. டோட்டலாக இவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. பரிசுத்தாவியினுடைய தலைமைத்துவம் வேணான்னு சொல்லி அழகாக நிர்மூலப்படுத்திடுறாங்க. ஆனால் அவன் விளையாட்டாக தான் அவன் சாதாரணமாக தான் சொன்னார், யாக்கோப் எப்படா வேலையை பாடுறான் மகனை பார்த்து. ஆனால் கர்த்தர் அதை வைராக்கியமாக எடுத்துகிட்டு அப்படியே அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த பிரசனத்தையே அப்படியே எடுத்துக்கொண்டு போயிடுறார். அவங்க கொலை பண்ண நினச்சது எல்லாம் உண்மை. ஆனால் ஜீவனை எடுக்க கர்த்தர் விடல. கீழே விழுந்தான், குழலை தள்ளனா கை கால் உடையலை, அப்படியே தூக்குறார். எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார். அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவன் வீடு பெருக ஆரம்பிச்சிச்சு, இவங்க வீடு அழ ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டில் அழுக பெருகுது, சத்தம் பெருகுது. யாக்கோபு அழுகுறாரு. பிள்ளை மறைச்சிட்டான்னு வந்து சொல்லிட்டானுங்க துணிகரமாக. ஒருத்தனோட ஒருத்தன் பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த ரூபன் தெரியும், மறுமனையாட்டி ஆகிய பில்லாலோடு உறவு கொள்ளுகிற அளவுக்கு போயிட்டான். அது வெளியரங்கமாகவும் கண்டுபிடிச்சாச்சு. வீடா அது என்னது, அது இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு யாக்கோபுடைய. ஆனால் பசங்களாக இருக்காங்க, பசங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பெரிய திரள் 90 பேர் கொண்ட குடும்பம் அது. இப்படி ஒரு வேளை உங்கள் வீடு போகிறதா? இதுதான் ரகசியம். பரிசுத்தாவியை எதிர்த்து நின்று இருப்பீங்க. பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை நீங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்திருக்க வார்த்தைகளை நிராகரிச்சிருப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, எப்படி இருக்கும், 17 வயசு பையன் இறந்துட்டான்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு ப்ரூஃபும் வருது. துணியெல்லாம் ரத்த கரையாக இருக்குது. பலவகர்ன அங்கி மேலே வந்து போட்டாச்சு, ரத்தம் தடவியாச்சு. அதில் இப்போ பல வர்ணம் அங்கேயில் ஒரே வர்ணம் தான், ரத்த கரை. மிருகம் பீறிட்டு போட்டதும் உடைய குமாரனுடைய வஸ்திரம் எதுன்ட்டு சொல்லிட்டானுங்க. பிள்ளைங்க வந்து சொன்னால் என்ன நினைப்போம், எல்லாம் வந்தான் டேடி, எங்களை பார்த்தான் பேசினா, அப்படி திரும்புறதுக்குள்ளே இப்படி போகாதரான்னு சொன்னோம். அங்கே போனால் மாட்டிக்கணும்,
11 பேரும் சேர்ந்து கல் எடுத்து அடித்தா கூட 11 கல் பட்டு அது மிருகம் விட்ருக்கோம். அவ்வளோ இன்வெஸ்டிகேஷனாக எப்படி இருக்கும்? துணியோடு வந்து ரத்த கரையோட புள்ள எடுத்துட்டானே எப்படி இருக்கும்? அந்த டைமில் புலன் விசாரணை செய்ய முடியாது. ஷாக்கிங் நியூஸ் அது, அதிர்ச்சி தரும் தகவல். ஏன்யா முழு உலகம் என்ன சொல்லணும்னா அந்த படுபாவிங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் அப்படி வேதத்தை படிக்கிறது கர்த்தருடைய பார்வையில் அப்படி இல்லை. நீ எப்போ தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை மறுதளிச்சியோ அப்பொழுது கண்ணீர் ஆரம்பிக்குது. ஒன்று. இரண்டாவது, அந்த மனுஷனையே நீ காணாத அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் வேட்டில் பேக் பண்ணிடுறார். அவன் போத்திபார் வீட்டில் அவன் ஜெயிச்சு வரான். யார்? யோசேப்புன்ற தீர்க்கதரிசி. அதாவது யோசேப்பு அங்கேருந்து ஜெயிச்சு வரார். அப்புறம் அவர் உயர்த்தப்படுறார். ஆனால் தேவன் அறியாத மனுஷன் பார்வோன், அந்த மனுஷன் ஸ்மெல் பண்ணிட்டான். அந்த பானபத்திரக்காரன் சுயம்பாக்கி இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். சொன்னபடியே நடந்தது. அதனால் அந்த மனுஷன் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறான். உடனே அவனுக்கு ரிலீஸு. இந்த ஆண்டு ஆவியினால் ஆகப்படுகிற பெரிய காரியம் என்னென்னா, அவங்க சிறையிருப்பை பரிசுத்தாவியினர் மூலமாகத்தான் முறிக்கப்படும். மனுஷன் உன்னை சிறையிருப்பில் வைச்சிருக்கலாம், வீண் பழி போட்டு உன்னை சிறைச்சாலைக்குள்ளே சிறையிருப்புக்குள்ள பாதையில் நீங்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் 24வது ஆண்டு வரை. இந்த ஆண்டில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இப்போ ஆவியினால் ஆகிற காரியம் சொல்கிறேன். உங்களை குறித்த தகவல்கள் இதுவரை வதந்தி, இதுவரை வேண்டாத ஒவ்வாத வார்த்தைகள் ஜனங்க பரப்பியிருப்பாங்க. ஐயோ அவெல்லாம் மோசமானவன், அந்த பெண்மணியும் அந்த குடும்பமாக என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இறைவனுடைய அடியானா உங்களை குறித்து பரிசுத்தாவினர் பேச ஆரம்பிக்க போகிறார். நல்ல ஆவியை தரித்தவர்கள் வேண்டும் என்று பார்க்கிறவர்களுக்கு, சரியான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேண்டும் என்று சொல்வதற்கு பார்வனுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை பார்க்கணுன்ற எண்ணம்லாம் தெரில. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு விடை தெரியணும். பெரிய இடத்து சிங்காசனத்தில் இருக்கிறவர்கள் உன்னை அழைப்பார்கள். உன்னை சிறையிருப்புகளை தள்ளினவர்கள் சாதாரண ஜனங்க. அதுக்கும் மேலான ஜனங்க உன்னை அழைக்க போகிறாங்க. நற்செய்தி, அதான் ஆவியானவரால் நடக்கிற காரியம். உங்களில் இருக்கிற அபிஷேகம் இனி உங்களை உயர்த்த போகிறது. அல்லேலூயா. ஆனால் சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எந்த விதத்தில் நஷ்டமடைய மாட்டாங்க. அவர்களை கர்த்தர் இந்த யாக்கோபனுடைய வீடு இல்லாட்டா போத்திபாருடைய வீடு, கொஞ்ச நாளைக்கு போத்திபாருடைய வீடு இல்லாவிட்டாலும் சிறைச்சாலை, அது வெளியில் தான் சிறைச்சாலை, உள்ளே அவர் ராஜா மாதிரி இருந்தார். அதனுடைய பொருள் என்னென்னா, அவர் என்ன செஞ்சாலும் வாய்த்தது, கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தருடைய கிருபை அவரை உயர்த்தினது. இப்படி அவர் எங்கே இருந்தாலும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற வரைக்கும், அவருடைய பிரதிஷ்டைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நிச்சயப்படுத்தி கொள்ளுகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவர்களுக்கு கிரியை செய்யும். அப்படியே அந்த அபிஷேகம் என்ன செய்யுது? உயர்த்துக்கிறது. இப்போ ராஜாவின் முன்பே போய் நிற்கிற அளவுக்கு ஆகுறது. அவன் தேவன் அறியாத மனுஷன், அவன் முகர்ந்துட்டான். என்ன முகர்ந்துட்டான்? சொல்கிறது வேறு ஆவியை தரித்த மனுஷன். அப்படியே பார்வோன்னு அப்படியே ரட்சிக்கப்பட்டான். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் எகிப்தில். என்ன டிஃப்ரென்ஸு? டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? அது பாகுபாடுன்னா, எபிரேயரும் எகிப்தியரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு இன பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் பார்வோனும் யோசேப்பு உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா உட்காந்து சரி சாப்பிட்றாங்க. அந்யோன்யம் ஆவி கிரியை செய்கிற பொழுது இந்த பாகுபாடெல்லாம் உடச்சி கர்த்தர் உங்களை உயர்த்தி ராஜாவோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வான். இங்கே பார்த்தா ஒருவேளை போஜனத்துக்கு இவங்கெல்லாம் தள்ளிட்டு குழியில் தள்ளிட்டு சாப்பிட போயிட்டானுங்க. வந்தானே கொஞ்சம் சாப்பிட்டானா இல்லையா அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். குழியில் தள்ளுறதுக்கு முன்னாடி தள்ளிட்டு போய் சாப்பிட்றானுங்க. இவன் தள்ளப்பட்டவன் சாப்பிட்டானா என்னான்னு கூட கேட்கல. சரி கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் வயிற்றுக்காவது ஏதாவது கடைசியாக ஒரு வேளை சாப்பாடு. உங்களை பற்றி கவலையே இவங்க படலைன்னா கூட கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இனஜன பந்துக்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சுற்று நட்பு எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எழுதி வைத்து கொள்ளுங்க, இந்த ஆண்டு நீ உயர்த்தப்பட போகிறாய். இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை எங்கு நிறுத்த வேண்டுமோ அங்கு நிறுத்த போகிறார். அவன் நிறுத்தினது சிறைச்சாலை. தூக்கி எடுக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் ஜனங்களை எழுப்பி தூக்கி எடுவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. யோசேப்பு மேலே போடப்பட்ட பழி அப்படி. அவர்களும் சிறைச்சாலைக்காரன், அவன் அந்த அம்மா என்னென்னலாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் அபிஷேகத்தை காத்து கொண்டார். இவரை தூக்கி சிறைச்சாலை வச்சுட்டாங்க. எப்படி வெளியில் வருவாங்கன்ற நம்பிக்கையும் இல்லை, சூழ்நிலையே இல்லை. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தார். இல்லை எதுக்கு சொன்னால், அப்புறம் பார்வோன்னு இவரை உயர்த்துறான். இவரிடத்துல இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மறுதளித்தாங்க பார்த்தீங்களா,
அவங்களுக்கெல்லாம் வறுமை வந்துச்சு, பஞ்ச காலம் வந்துச்சு. நீங்கள் சொல்லலாம் தேசமே பஞ்சம் வந்துச்சு. எப்போ நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மறுதளிக்கிறாயோ, அந்த வார்த்தைகளை மறுதளிக்கிறாயோ, கொஞ்சம் நாட்கள் ஓடும் வண்டி. அதான் சொன்னேன், கொஞ்ச நாள் அந்த சம்பளம்லாம் வந்திருந்தது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வயோதிக காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. வயோதிக காலத்தில் பஞ்சம் வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது, அது ஒரு கொடுமையான காரியம். இது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், ரொம்ப கொடுமையான காரியம். நடுவில் எவ்வளோ சம்பாரிச்சார் அவர் யாக்கோபு, பெரிய குடிகளாக எழுப்பினார், குடும்பத்துக்கே சேர்த்து சம்பாரிச்சார். இல்லை, இப்போ ஆகாரத்துக்கு எகிப்துக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சிடே போய் பாருங்களேன், எகிப்தில் சாப்பாடு இருக்கா, தானியங்கள் இருக்கா. இன்னொரு இடத்துக்கு நம்ம கையேந்தி போகிறோம். எதுக்கு? அடிப்படை தேவைக்கு. படிப்படியாக உயர்ந்த மனுஷன்தான். ஆனால் இப்பொழுது முதுமை சொன்னாரா, தகப்பனோட சாபம், அதை முறிக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். The anointing will break all the yoke upon the generations. The family curse, hereditary curse, இது எல்லாம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சும்மா அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் சொல்வது சரியான அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம். உங்களுடைய சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படும், இந்த ஐக்கியமே உடைக்கப்படும். அந்த ஜனங்களோட நல்ல உறவில் இருந்தாலே, இந்த வார்த்தையை கேட்டாலே போதும், விருத்தி அடைவாங்க. இது போச்சா, கடைசியில் போய் கரெக்டாக அந்த மனுஷன்ட்டே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திட்டார். இவனை மறுபடியும் மகனாக நீங்கள் பார்க்காதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிக்கும் இவனுக்கும் நடுவில் பெரிய கேப், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இடைவெளி இருக்குது. 30 ஆண்டுகள் அவனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கும் யாரும் வரல, தெரியாது, செத்துட்டானே இவனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்தா யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருக்கிறான், யாக்கோபு அவனுடைய மடியில் கண்ணை மூடுகிறான். கடைசியில் அந்த நல்ல நாட்கள்லாம் இல்லையே, நல்ல நாட்களில் யோசிப்பு இல்லை, யோசிப்பை எழுந்துட்டாங்க, அவன் இறந்துட்டானே நினச்சிட்டாங்க. கடைசியிலே பார்த்தா அபிஷேகம் பண்ணப்பட்டலாம் தூஷிக்கிறவனுக்கு கடைசியில் பஞ்ச காலத்துக்குள்ளே வந்துடும், பஞ்சம் வந்துடும் வாழ்க்கையில். அன்ன ஆகாரத்துக்கு பிரச்சனை, குடிக்கிற தண்ணிக்கு பிரச்சனை, இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை, உடுக்கிற உடைக்கு பிரச்சனை, இது எல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க ஜனங்க. இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாபால் என்ற ஒரு மனுஷன் தெரியும் உங்களுக்கு. அவன் துராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது துஷ்ட மனுஷன், உச்சகட்டம். இவனுக்கு ஒரு காலத்தில் தாவீதுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மதிலாக இருந்தாங்க. அவன் மந்தையெல்லாம் காத்து கொடுத்தாங்க அந்நியர்கிட்ட. அவங்க குடும்பத்துக்கு ஏதோ நன்மை செஞ்சான். அதை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய காரியம் எப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்கிறாக்கும் நன்மை செய்கிறாக சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் இது நடந்து, சரியான நன்மை, சரியான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க, பிறருக்கு நன்மை செய்வர்களாக இருப்பாங்க. அவர்களிலிருந்து நன்மை புறப்படும், ஜீவ ஊற்று போல் புறப்படும். அதுக்கு தேவையான கரெக்டான ஜனங்க அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதுக்கு அதுதான் ஹவுஸ் விசிட்டிங்கு, அதுதான் சந்திப்பு, அதுதான் கூட்டம் நடத்துறது, கூட்டத்தில் ஜனங்க வர்றது, ஆசீர்வாதம் பெறுறது. இந்த ஊழியத்தில் போனால் நான் அதிசயங்களை காணப்பண்ணார் கர்த்தர், எனக்கு பல ஆண்டு பிரச்சனைங்க தீர்ந்தான் சாட்சி சொல்கிறாங்களே. அந்த அபிஷேகம் ஜனங்களை சந்திக்கிறது. They become a channel of blessing to many. இப்போவும் சொல்கிறேன், மனுஷனுக்கு மகிமை இல்லை, கர்த்தரோட அபிஷேகத்துக்கு கனம். இப்போது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிறருடைய அழிவை காண விடாமல், அவர்களுக்கு நஷ்டம் வர விடாமல் பார்க்குறவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த மனுஷன் என்ன செய்கிறான், துராக்கிரமசாலியாக இருக்கிற மனுஷனுக்கு அப்போ அவன் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்தான். காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, மந்தையருக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. இவங்க எல்லாம் பின்ன நின்று முன்ன நின்று பராக்கிரமசாலியாக இருந்து ஆவிக்குரிய யுத்தம் பூமிக்குரிய யுத்தம்லாம் செஞ்சு இவனை காப்பாற்றி இவனை சேமமும் செழிப்புமாக்கி இவனை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நல்லபடியாக இருப்பா, போய் பெரிய குடியானவனாக மாறிடான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய அந்த ஐக்கியம் உள்ளே வருகிற பொழுதே உன்னுடைய எல்லாம் காக்கப்படும். போத்திபாரும் காக்கப்பட்டுச்சு, அது படுபாவி அவனுக்கு தெரியல. இந்த அவன் பெண் ஜாதியை பற்றி அவனுக்கு தெரியல. எப்பவுமே கோவப்படுற ஆம்பளைங்க குடும்பத்தை கோட்டை விட்ருவாங்க. ஃபுட் அண்ட் பெட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு. வந்தோடனே சாப்பாடு இருக்கணும் தட்டில், சாப்பாடு தவிர வேறு ஒன்றும் தெரியாது. வருவான், தின்னுவான், கத்துவான், குலைப்பான், கடிப்பான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே கோபம், கிட்ட போக முடியாது.
அதனால இந்த பெண்மணி இப்படி டைவெர்ட் ஆகிட்டா. அது தெரில இந்த படுபாவிக்கு. யோசேப்பு தவறாக நினச்சி அவர் சிறைச்சாலை போட்டால் பரவாயில்ல, அது கர்த்தர் அதை மையமாக மாற செஞ்சார். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வளம் வந்தோடனே ஃபுல்லாக குடிகாரனாயிட்டான். அப்போ இவன் எப்படி இருந்தான்னு தெரியல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கும் இவனுக்கு இடைவெளி வந்துடுச்சு. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தின் மூலம் வந்த நன்மைகள் எல்லாம் அந்த இடத்துலேருந்து கர்த்தர் எடுக்கலை. வளம்லாம் இருந்து கொண்டு இருக்கு. செம்ம குடிகாரன், விடிய விடிய குடிகாரனா மாறிட்டான். என்ன சொல்கிறது? ஆமாம், மொடா குடிக்காரன், நல்லா சமைக்கிற மனைவி தெரியல, அவள் சமையல் தெரியுது, அந்த மாதிரி குடி. அவள் தான் அபிகாயில். திடீர்னு தாவீதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே தான் நம்ம விசுவாசி இருக்கான், அவனை போய் பார்த்து நம்மலாம் வந்திருக்கோன்னு சொல்லு, நான் அவனுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கேன், அவன் எனக்கு கடமைப்பட்டிருக்கான், அதுக்கு எதுனா காணிக்க எதுனா கொடுத்தானான்னு பார்த்தா எதுவும் கொடுத்தா மாதிரி தெரில. சரி பரவாயில்ல, அதெல்லாம் எதிர்பார்த்து செய்கிறது இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்களை அனுப்புகிறான். அங்கே போனால் அவன் ஈசா யார், அவன் பிள்ளை யார், எனக்கு யாருமே தெரியாது, எல்லாம் ஓடுங்கடா, உங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்க, எங்கள் வீட்டில் சத்திரமா சாவடியான்னு கேட்குற மாதிரி கேட்டு அனுப்பிச்சிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். மறுபடியும் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஸ்தானம். அவன் ஆட்களை அனுப்புகிறான், போய் பார்த்து சேட்டுவான்னு. ஏன்னா அவனுக்கு அதில் ஒரு உரிமை, ஆவிக்குரிய உரிமையும் இருக்குது, வெளிப்பாடும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவனுக்கு வரப்போகிற தீங்குக்கு தான் கர்த்தர் இதை செய்கிறார். நாபாலுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாதை இருக்குது, சாபமான பாதை இருக்குது. நடுவில் குடிகாரனாக மாறிட்டான் இல்லையா, நல்ல மொடா குடிகாரன். இவனை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு தான் இந்த உணவு படலத்தை கர்த்தர் கொடுக்குறார். இந்த விருந்து என்ற ஒரு காரியம், ஒரு சாப்பாடு ஒருத்தங்க கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா, தாவீது வந்திருக்கான்னு கேட்டால் உடனே அடிச்சு பிடிச்சி போய், ஐயா வாங்க நம்ம வீட்டில் இந்த ஏரியா வந்திருக்கீங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படி சொல்கிறது ஒரு மிக உதாரணத்துவமான குணம், ஒரு நன்றி உள்ள குணம், ஒரு பாசம், அன்பு இதெல்லாம் கலந்தது. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே உங்கள் வீட்டை தேடி இல்லை எங்களுக்கு இந்த மாதத்துக்கு இந்த மதிய வேலைக்கு நாங்கள் வர்றோம், எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறது அவங்க கனவீனத்தை விட்டு கேட்கல, அவங்க கனத்தை விட்டுட்டு கனவீனமாக கேட்கல, அவங்க ஒரு உரிமையில் ஒரு அன்பில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு தேவை, நாங்கள் இங்கே இருக்கிறோம், கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இவன் வேணான்னு அதான் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிடுறான். எதுக்குன்னா இது தேவனுடைய பார்வையிலே இவன் குடிகாரனாக இருக்கிறான். இந்த உணவு படலத்தின் மூலமாவது ஒன்று தாவீதை இங்கே வர வச்சுருப்பான், இல்லை இவனோ தாவீதுக்கு சாப்பிட திரும்பியிருப்பான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு இணைந்து இருக்கிற பொழுது இந்த பாவ துர்நாற்றத்தினுடைய வாழ்க்கை போகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மனுஷன் சந்திக்கப்படுவான், ரட்சிக்கப்பட்டு அதான் பின்மாற்றத்தில் தானே இருக்கான். பெருக்கம் வந்தோடனே இது குணாதிசயம் சுபாவ கிளைக்கெல்லாம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? நன்மை பெற்ற பிறகு இவன் உலக இச்சைக்குள்ளே போகிறான், உலக வேஷத்துக்குள்ளே போகிறான்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் அப்போ பெரிய கேப் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. அப்படி தான் நடந்துச்சு இல்லையா? தாவீதுக்கு அவனுக்கு நடுவில் சம்மந்தம் இல்லை, அப்படியே ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. போப்பா நம்ம ஆட்கள் தான், நீ போய் நம்ம ஆள் தான் வருது சொல்லுங்கள், நாபால்கிட்ட நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் கேட்டு அமிச்சேன்னு சொல்லுங்கன்றப்பவே எவ்வளோ உரிமை இருக்கும், எவ்வளோ அன்பு இருக்கும், எவ்வளோ நம்பிக்கை இருக்கும், எவ்வளோ விசுவாசம் இருக்கும். இது ஒரு தேவன் நடத்தல்படியே இருந்திருக்கும். தேவன் இல்லைன்னா அனுப்பாதையான்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பல கோணத்தில் பார்த்தா தாவீதினுடைய மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற அந்த தாவீதினுடைய ஐக்கியம் எதுக்குன்னு கேட்டால், இந்த மனுஷனை சந்திக்கப்படுவதற்கு, இவனை குணமாக்குவதற்கு, இந்த குடியிலேருந்து, இந்த வெறியிலேருந்து, இந்த அசுசியிலேருந்து அவனை விடுதலை பண்ணதுக்கு. இவன் என்ன செய்கிறான், ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சிடுறான். அவங்க யுத்தத்துக்கு வராங்க. அதை கேள்விப்பட்டு அபிகாயில், இந்த வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட சொல்லி அபிகாயில் போய் மன்னிப்பு கேட்கிறா. மன்னிப்பு கேட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிற பொழுது அவன் மனவாட்டியாகவே வருகாலத்தில் மாறுகிறான். நம்ம எல்லாம் அப்படி தான் போய் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி மன்றாடி தேவனோட ரட்சிப்பை பெற்று, சில பேர் சொல்கிறேன், பலர் தேவன் ரட்சிக்கிறார், அப்பவும் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும் வாழ்வடைவான். அப்புறம் கடைசியாக சபையில் சேர்க்கப்படுகிற பொழுது நம்ம யாராக மாறுறோம்? மனவாட்டியாக மாறுறோம், மனவாட்டி சபையாக மாறுறோம். ஏன் இந்த மனவாட்டினாக்கா அந்த சபை அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ற சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் மனவாட்டிகளாக கர்த்தர் சபையை அலங்கரிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இப்படி அவங்க போய் கொண்டிருக்கிற பொழுது இந்த இடத்துல கொடுக்குறா, அந்த பெரிய யுத்தத்தை நிறுத்துகிறா, பெரிய பெரிய வாதையை, வீட்டுக்கு வர வேண்டிய வாதைக்கு பொல்லாப்பெல்லாம் நிறுத்துகிறா. இணங்குதல் சொல்கிறேன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவங்க வீட்டில் இந்த போஜனம் போய் சேர்ந்த உடனே பொல்லாப்பு நிறுத்தப்படுகிறது. அந்த தானியங்கள்
அது அப்படியே சமையலாக கன்வெர்ட் ஆகி போகுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவங்க வீட்டிலேருந்து கொண்டு போகிற அந்த போஜனங்கள் அவர்களை திருப்திப்படுத்துகிறதோ இல்லையோ, வர வேண்டிய பொல்லாப்பை அமர்த்துகிறது, அவனை பசியை இளைப்பாற செய்கிறது, அவனுடைய சிந்தையும் மாறுகிறது. நீங்கள் பழி வாங்காது இருப்பீர்களாக, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது இருப்பதற்கு என் ஆண்டவன், நீர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதிருப்பதற்கு நீர் பழி வாங்காது இருப்பீர்களாக. கர்த்தருங்களில் யுத்தத்தை செய்கிறாராமே, கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமே, கர்த்தருங்களை மகிமைப்படுவாராகன்னு சொல்லி கை கூப்பி வணங்குகிறார். அப்படியே பாவ மன்னிப்பு நிச்சயம் வருகிறது. அந்த இடத்துல பொல்லாப்பு நிறுத்தப்படுகிறது, வாதம் நிறுத்தப்படுகிறது, உயிர் சேதம் நிறுத்தப்படுகிறது, ரத்த ஆறா வெட்டி போட்டிருப்பாங்களே 700 பேர் வந்து வெட்டினா நாபால் என்ன சூறப்புள்ளியா? என்ன ஆயிருக்கும்? வீடு ரணகலமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கள்லாம் இணங்குதல். அவள் போய் மன்னிப்பு மட்டும் கேட்கல, அந்த சகல போஜனம் அவள் சீக்கிரமாக சமைச்சு கழுதி மீது வச்சு இது ஃபுல்லாக டைட்டு. வீட்டுக்காரு குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டான் அந்த ஆள். அவ்வளோதான், ஃப்ளாட்டு. என்ன பண்ணுறது? போயிட்டு இவன் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ கூட தெரியாது எங்கே போனான் எங்கே வந்தான்னு தெரியாது. குடிகாரன் அவன் மேலே வர இந்த பொல்லாப்பை இந்த பெண்மணி போய் நிறுத்துறான். எப்படி நிறுத்துறா? ஐயா மன்னிச்சுங்கன்னு சொல்ல, சாரி சார்ன்னு சொல்ல, அழகாக தேவை அவன் என்ன தேவைக்கு கேட்டானோ அந்த தேவை அனைத்தையும் கொடுத்துட்றா. பொல்லாப்பு இவளுக்கும் வரல, அந்த குடும்பத்துக்கு மேலேயும் வரல. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், சும்மா விடல. அபிகாயில் நீ உண்மையிலே உத்தமி, உன்னை நான் காத்துக்கொள்கிறேன். தாவீது கையால் அவன் சாவலை, ஆனால் நான் விட மாட்டேன். என் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நீங்கள் என்ன வேலை அவன் பண்ணியிருக்கான், என்ன வார்த்தை அவன் பேசியிருக்கான், என்ன அந்த தாவீதினுடைய உத்தமம் அன்பு கின்பு எல்லாத்தையும் சிதைச்சிட்டாங்க. ஒரு வேளை போஜனம் கொடுக்கறதுல தவறு இல்லை, அது ஒருத்தராக தான் கொடுப்பேன், 700 பேர் 800 பேர் இல்லை. விஷயம் அவன் வந்து வேணாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்தானா இவன் பாவ துர்நாற்றம்லாம் மாறும். He was finding a pleasure in intoxication. He was finding pleasure not with his own woman who was meant for him. He was finding pleasure with wine rather with women. நாபால் சொல்கிறேன், மதுவில் வந்து இன்பம் காண்றான். அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணி இடத்துல இன்பம் காணல. அப்படிப்பட்ட ஒரு துராக்கிரமசாலி அவன். கடைசியில் பார்த்தா கர்த்தரவனை மகாவாதிகளால் வாதித்து அவனை செத்தே போனான் 10 நாளில். ஏன்? இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்காத ஜனங்கள், இந்த அமலேக்கியர்கள் இப்போ குறித்து கர்த்தருடைய எந்தத்திலே ஒரு வைராக்கியம் வந்து விடுகிறது. கர்த்தர் அவனுக்கு மன்னவனா போஷிக்கிறார் இஸ்ரேல் புத்திரரில். ஆனால் இவனுக்கு அந்த மன்னாவும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் இவன் செஞ்சிருக்கலாமே, அப்பமும் ரசமும் எடுத்து போய் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அது வந்து அவர்களுக்கு வழியும் விடல. அவர்களோட யுத்தம் செய்யவும் வந்துட்டான். அப்போவே கர்த்தர் தீர்மானிச்சிடும், அமலேக்கிற பூமியின் கீழ் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன். சகோதர இனம் அது. ஏசாயனுடைய சந்ததியில் வருது அது அமலேக்கியர். அவன் மறுமணியாட்டிக்கு பிறந்தது ஒன்று அமலேக், அதுலேருந்து வர்றது தான் இருந்தது. ஆனால் நாளடைவில் அது தேவனுக்கு பொல்லாத ஜாதியாக மாறிடுது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாக மாறிடுது. கொடுக்கறதுல என்னையா அவனுக்கு பிரச்சனை? அந்த கொடுக்கறதுல அவ்வளவா கர்த்தர் விரும்புகிறது மட்டும் இல்லை, அதை கொடுக்க தவறுகிற பொழுது அந்த ஏற்ற சமயத்தில் கொடுக்க தவறுகிறது கர்த்தருடைய இறுதியில் மிகப்பெரிய ஆழத்தில் போய் உட்காருகிறது. புதிய ஏற்பாட்டு சபையில் தசமாகவும் காணிக்கைலாம் ஒரு பக்கம் விட்டாலும், இந்த மக்கதோனியா சபையார் சும்மா ரொம்ப சாதாரணமான சபையார். அவங்க காணிக்கை கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பரிசுத்தவான்களுடைய கஷ்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த சபை ரொம்ப எளிமையான சபை, ஏழ்மையான சபை. அவர்களுக்கு போதுமான கல்வி ஞானம் இல்லை. அவர்களுக்கு தொழிலெல்லாம் மீன்பிடி தொழில் அந்த மாதிரி தான், பெரிய அளவில் மீன்பிடி இல்லை. சும்மா சாதாரண ஒரு எளிமையான சம்பாத்தியம் கொண்டவர்கள். அந்த எளிமையான சம்பாதத்தில் ஏதோ ஒரு சின்ன தொகையை காணிக்கையாக பரிசுத்தவானோட குறைவுக்கென்று அதுவும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்னன்றதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. பரிசுத்தவான்களுக்கு தேவநாமத்தில் அனுப்புகிறோம், அவ்வளோதான். அது அங்கே போய் சேர்தோ சேரலையோ, அவன் எப்படி வாழ்கிறானோ, உண்மையிலே பரிசுத்தவானா இல்லையா, எதுவுமே தெரியாது. கர்த்தர் அவர்களே ஆசீர்வதிக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஏன் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், குறைனா பொருளாதார குறைவு, பணத்தட்டுப்பாடு, இல்லை ஒரு மிகப்பெரிய தேவைகள் வழியை நடத்துகிறார். அதுக்கு ரீசன்ஸு நிறைய இருக்கும்.
அதெல்லாம் விலக்கின்னு இருக்க முடியாது. ஆனால் விசுவாசி அதை பார்த்ததும் என்ன செய்யணும்? ஒரு தூதன் வருகிறான் என்பதெல்லாம் உண்மை. ஒரு தூதன் வருகிறது, தரிசனம் பார்க்கிறது, தீர்க்கதரிசனம் உரைக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, மிக பெரிய பெரிய காரியம் நடக்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் விசுவாசியினுடைய பங்கு என்னென்னா, அந்த தேவனுடைய மந்தையில் இவன் அந்த குறைவுக்கு நிறைவாக இருக்கணும். இவனால் முடிந்தது. நான் இதை நான் ருசிச்சிருக்கேன். இந்த கடந்த ஆண்டில் நான் கடந்து சென்ற உபத்திரத்தில் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்தது, உங்களால் முடியாததையும் முடிக்கும்படி நீங்கள் கொடுத்து அனுப்பினீர்கள். அதனால்தான் இன்று ஆராதனை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நான் சொல்லவே இல்லை, ரொம்ப வருஷம். கர்த்தரை அறிவி என்று சொன்ன பொழுது தான் இதை பற்றி நான் சொன்னேன். பரவாயில்ல, அப்போ மந்தையில் இல்லாதவங்களாம் கொடுத்தவங்களாம் இன்றைக்கி மந்தையில் வந்தாச்சு. கொடுத்தவங்க அப்போ மந்தையிலே இல்லை, ஞான சாலைகளில் சபைக்கு வரதில்லை அந்த மாதிரி. ஆனால் கொடுத்த அந்த காணிக்கை அவர்களும் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தா விசுவாசை இந்த நியூ இயரில் திருவிந்து எடுக்கிறாங்க. அந்த கொடுத்தலிலே ஒரு திருப்பு முனையை நான் பார்க்குறேன். நீங்கள் கொடுக்குறபடி நான் சொல்ல, கொடுக்குறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற திருப்பு முனை. போன வருஷம் நான் மட்டும் கஷ்டப்படலை. சில பேர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை, நாங்களும் கஷ்டப்பட்டோம். இந்த வருஷம் வேறு விதமாக எங்களை கர்த்தர் அலங்கரிச்சிருக்காரு. சாட்சி இல்லை, உங்களை நான் ஏதோ கொடுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு வழியாகவும் இருக்கிறது. ஜபம், உபவாசம் எல்லாம் சரி. ஆனால் சரியான தலைமைத்துவத்தோடு நீங்கள் நெருங்கிலைன்னா, தலைமைத்துவத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு நெருங்கினா பாவம் உள்ளே வந்துடும். அப்படித்தான் நாபால் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தான் ஒரு காலத்தில். ஹி வாஸ் a வெரி குட் பிலீவர். அதான் ஆபிரகாம், இது தாவீது போய் இறங்கி போய் அந்த மந்தைகளெல்லாம் மீட்டு கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஊழியனை ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறன்னா அந்த மனுஷன் கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றிருக்கிறான், ஊழியக்காரனுடைய கண்ணில் தயவையும் அன்பையும் சேர்த்து பெற்றிருக்கிறான். இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் சொல்கிறேன். இப்போ நான் வருது கூட சொல்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ அன்பாக வரீங்க, நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன். அழைப்பின் பேரில் சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்த ஃபேமிலி தான் அது. நல்லா விருத்தி அடைஞ்சு வளர்ந்து வருகிற பொழுது உள்ள வளம்லாம் இருக்குது. அழகிய பெண்மணி இருக்கிறா, மனைவியாக இருக்கிறா, குழந்தை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வம்சம் இல்லை, வம்சம் விருத்தி அடையலை. பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, பரிசுத்தமும் இல்லை, குழந்தையும் இல்லை. குறைவு. ஏன்? அந்த தலைமைத்துவத்தோடு இணைக்கப்படலை. சரி, தாவீது அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் தாவீது எங்கே இருக்கிறான்னு பார்த்துன்னு போய் ஐக்கியத்தில் இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தேவை எல்லாம் வந்துடுச்சு. 6 மணிக்கு இப்போ 5:30 மணிக்கு 6 மணிக்கு முடியை தோர்த்தானாக்கா விடிய குடித்து அப்படியே சாஞ்சிருவான். மந்தையினால் வருமானம், மந்தை பெருகி இருக்கிறது. அதை பார்க்க மேய்ப்பர், இவன் மேய்ப்பனை மேய்க்கிறது தான் வேலை. கண்கள் பார்க்கும், வாயிலிருந்து வார்த்தை துணி, அதிகார துணியோட என்னாச்சு ஏதாச்சு அது என்னாச்சு இது என்ன அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் ஆனாலும் போய் சரக்கு அடிச்சிடுவார். போய் இறங்கி வேலை செய்கிறதெல்லாம் கிடையாது. இறங்கி வேலை செய்கிற அதான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் மூல ஆசீர்வாதம் இல்லை. குழந்தை இல்லை, உனக்கு வலை வந்து என்ன பிரயோஜனம்? அதை உண்ணுவதற்கு பிள்ளை இல்லை, பற்றியா? அடுத்த சந்ததி இல்லை. ஒரு காலகட்டம் வந்தது, எல்லாம் இருந்தது. மந்தை இருந்தது, மனைவி இருந்தால், மாளிகை இருந்தது, அரண்மனை இருந்தது, அவனுக்கு சிங்காசனம் எல்லாம் இருந்தது. அவன் இல்லை. தாவீது மன்னிச்சிட்டான். தாவீது ஐயா மன்னிச்சிட்டாரு அபிகாலோட பேச்சை கேட்டு. அபிகாயில் அவருக்கு தேவையான அத்தனையும் சமையல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த காரியமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் உள்ள மகாவாதியினால் வாதித்து, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பார்வோனை மகாவாதியினால் வாதித்தார், மனம் திரும்பினான், மனைவியை திருப்பி அனுப்பிச்சிட்டான். அபிமலேக்க மகவாதினால் வாதிச்சார், மலட்டுத்தன்மையை கட்டளையிட்டார். மலட்டுத்தன்மையை சொல்கிறேன், மலட்டுத்தன்மையை கட்டளையிட்டார். எதனால மலட்டுத்தன்மை கட்டளையிட்டார்? வேற ஒருத்தன் பெண்ஜாதி அவன் கூட இடத்துல வந்துடுச்சு. இங்கே நாபால் வீட்டில் மலட்டுத்தன்மை இருக்கிறது. மலட்டுத்தன்மைனா அவகிட்ட பிரச்சனை இல்லை, இவன் தான் குடிச்சிட்டு படுத்துக்கிறானே புட்டி பக்கத்தில். மனைவி பக்கமே போகல. இது கண் கட்டப்பட்டுடுச்சு, பாவம் மேற்கொண்டுடுச்சு, ஆசீர்வாதம் இல்லை. கூடாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாவம் உட்காந்துருக்கும். அதை உடைக்கிறதுக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்புகிறது. உங்களை எழுப்புகிறது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் இணைக்கிறதுக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இணைக்கப்படணும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தில் இணைக்கப்படுகிற பொழுது நீங்கள் ஒரு குடும்பமாய் நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது உங்கள் குறைகள் தேவனுடைய ஆவியானவரால் நிறைவாக்கப்படும், சாபங்கள் உடைக்கப்படும். ஒரு குடும்பம், தனிமான குடும்பங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். தனிமானுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இதுதான் விஷயம். ஆகையால் இது மகாபாரதத்தில் அடித்து செத்தே போயிட்டான். யார்? நாபால். வாதம் கூட அணுகாத இருப்பதற்கு நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வெளிப்பாடு. நிறைய உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசனங்கள் வரலாம், ஆனால் அந்த ஐக்கியத்தோடு ஈடுபடுறது இல்லை. இந்த ஐக்கியத்தோடு ஈடுபடுறது என்னென்னா, உங்கள் பொண்ணாலும் பொருளாலும் தாங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் மந்தையில் ஆடாக இருக்கணும். நேர்முகமாக சொல்கிறேன் நான், முகமுகமாக நீங்கள் ஆலயத்துக்கு வரணும், உட்காரணும், நீங்கள் பார்க்கணும், போகணும். ஓகே, திஸ் இஸ் கூகுள், இட் இஸ் மென்ட் ஃபார் எவ்ரி ஒன் இன் கூகுள், இட் இஸ் டன். பட் சண்டே சர்வீஸ் கூகுள் இஸ் ஆல்சோ இன் ப்ராக்டிஸ். நேரில் வர முடியாதவங்களுக்கு தான் அது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அது பயன்படுத்தலாம். உள்ளே இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க டைமுக்கு வந்துடும், உள்நாட்டில் இருக்கிறவங்க வரதில்லை, கூகுள்லேயும் வரதில்லை, நேர்லேயும் வரதில்லை. பிரச்சனைனா ஒண்டி வருவாங்க. அது கூட நாபல் வரல, பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கூட வரல. பிள்ளை இல்லை அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. என்ன நம்முடைய வாழ்க்கையில் குறை இருக்குதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வறுமை கோட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் யோசிக்கிறேன். ஏன்னா அவன் அன்ன ஆகாரம் தட்டுப்பாடு வரப்போ யோசிக்க வைக்குது. அதுதான் யாக்கோபுக்கும் சொல்கிறது. அன்ன ஆகாரம் வந்தோடனே போகக்கூடாது, எகிப்துக்கெல்லாம் போனீங்க, எவ்வளோ தூரம் எகிப்து, ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டு. ஏன்? வீட்டிலேருந்து ஆசீர்வாதம் அங்கே போய் பெறுறது, அங்கே போய் பெறுறது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது வாழ்க்கை? சுற்றி வளைச்சி குளிச்சுட்டு சாப்பிட்றது எப்படி இருக்குது? எல்லா வேலையும் முடிச்சு லாஸ்ட்டில் குளிச்சுட்டு தூங்குறது எப்படி இருக்குது? அது எது ஆரோக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது அனீனியா சப்ரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நில பிரச்சனை, நில ப்ராப்ளம் வந்துடுச்சு. இந்த ரியல் எஸ்டேட்டு அப்போத்துலேருந்து ஆதி ஆமத்துலேருந்து இப்போ தொடருது. நிலத்தை விட்டு போன்னு சொல்கிறது, தோட்டத்தை விட்டு வெளில போன்னு சொல்கிறது, யாத்திராமத்தில் போய் பார்த்தா அந்த நிலத்தெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்கிறது. எது? அந்நியர்கள் சொந்த கர்த்தர் கானானை கொடுத்தாரு, நடுவில் இழந்துட்டாங்க. இதே யாக்கோப் குடும்பம் எகிப்துக்கு வந்துடுச்சு. அப்புறம் கானானை எல்லாம் போயிடுச்சு வேற ஒருத்தங்கிட்ட. அப்புறம் யாத்திராமத்தில் மறுபடியும் அந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனை ஆரம்பிக்குது. மறுபடியும் அவனை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை கொண்டு போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்து 40 நாள் போகிற பிரச்சனை. பையனும் 40 வருஷம் ஆகி அதில் ரெண்டே பேர் தான் போகலாம். காலையில் போய் யோசிப்போம், மற்ற சந்ததி எல்லாம் அடுத்த சந்ததி தான். அதுக்கப்புறம் அதுங்களும் நிலைச்சி இல்லை, சரியான தலைமைத்துவம் இல்லை. மறுபடியும் சொல்ல, சரியான தலைமைத்துவம் இல்லை. நியாயதீர்ப்பு புஸ்தெல்லாம் கெட்டு குட்டி சேராகி எல்லாம் போய் புறஜாதிகளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெற்றுக்கின்னு இந்த தெய்வத்தை கும்பிடுறது, யெகோவாவை கும்பிடுறதுன்னு சிறையிருப்பு மேலே சிறையிருப்பு, பிரச்சனை மேலே பிரச்சனை, அதிகமான விக்கிரகாரதனை உள்ளே வந்துடுச்சு. விக்கிரகாரதனை பொம்மை வச்சு கும்பிட்றது மட்டும் இல்லை, தேவன் எதை செய்ய சொல்லி நீ செய்யாமல் இருக்கிறாயோ, எதை தேவன் அறிவுறுக்கிறாரோ அதை செய்கிறது. எதை செய்ய சொல்லி செய்யாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதே ஒரு விக்கிரகம் ஃபார்ம் ஆகிடும். அந்த செய்கையை கீழ்ப்படியாமையே ஒரு விக்கிரகம். அது பொம்மை வச்சு கும்பிட்றது வேணாம், சொருப வழிபாடு வேணாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஏன் நான் அதை மட்டும் சொல்லனாக்கா, சில பேர் நான் சொல்ல, நாங்களாம் விற்கிறதெல்லாம் வைக்கிறதில்ல, ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு ஐயா அவங்க ஆலயத்துக்கு வந்ததுலேருந்துன்னு. அது இல்லை, எதை செய்ய சொல்லி செய்யாமல் இருக்கிறாயோ அந்த கீழ்ப்படியாமையே ஒரு விக்கிரகம்னு சொல்கிறேன். அவரோட சேராதிருன்னு யார் சேர்ந்தாங்க, அதனோட விளைவு தான் விக்கிரகாராதனை. சேர்றப்பே விக்கிரகாராதனை தான் அது. இப்படியெல்லாம் போய் மாட்டி முடிச்சு ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் இல்லை, ரியல் எஸ்டேட்டுன்றது ஆதி ஆமத்துலேருந்து வருது. அந்த பூமியின் மீது உனக்கு அதிகாரம் வரணும், நிலத்தின் மீது அதிகாரம் வரணும். அது ஒரு உன்னதமான அனுபவம். வாங்கின பிறகு ஏன் அதில் ஜனங்க இருக்கிறது இல்லைனாலும் அதுவும் ஒரு அதிக கிருப்பை வேணும். துதிக்கிறது இல்லை, வீட்டில் சோத்திரம் பண்ணுறது இல்லை, வாடகை வீட்டிலேருந்து சோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பூமியின் எல்லைகளில் அதிசயம் நடைபெறும். இது எழுத்தின்படியே சொல்கிறேன். நெபுகாத்நேசர் எல்லாத்தையும் கட்டிட்டு நான் கட்டின பாபிலோன்னா கடைசியில் சரிஞ்சான். ஆனால் வீடு இருந்துச்சு, அந்த மாளிகைலாம் இருந்துச்சு. கர்த்தர் அவனை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வைக்கல. ஆனால் கர்த்தர் அந்த இறங்குறார். எப்போனா வானத்துக்கு கண்ணில் ஏறெடுத்து பார்த்து துதிக்க ஆரம்பிக்கிறான், சோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அவனுக்கு எல்லாத்தையும் ரெஸ்டோர் ஆகுது. எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து அவனை ராஜ்யபாரத்தில் ஏற்றுறார். இது பரவாயில்ல, புறஜாதியாக இருந்தாலும் அந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டான். 1000 பேர் கூப்பிட்டு சோறு போட்டுட்டு சொல்ல கர்த்தர் அவனே ஸ்தோத்தரிக்க வச்சார். என்ன அதான் சொல்கிறேன், தேவனுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, மனுஷனுக்கு ஏற்றபடி. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தா நிலத்தை ஒழுங்கு தான் விற்றீர்களான்னு கேட்டால் எல்லோரும் மொத்தமாக விற்றுட்டு போட்டான். நிலத்தை விற்று
தங்களுக்கு உண்டான ஆசையெல்லாம் விற்று முழுசாக கொடுத்துட்டாங்க சபைக்கு. அப்போ 100%, 10% தசம்பாகம், 100% கொடுத்த காலம் அது. எல்லாம் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. இது என்ன நடந்துச்சுன்னு தெரில. இந்த அனனியா சப்பீரால் மட்டும் கொஞ்சம் தம் பக்கம் வச்சுட்டு மிச்சத்திட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது சொல்லியிருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், இந்த நில புலன்கள் விஷயத்தில் விற்கிறது வாங்கிறது இந்த இடத்துல வந்து விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் அது. இப்போ அதை போய் நம்ம சொன்னோன்னா அந்த மனுஷன் தசம்பாகன்ட்டானா தீர்ந்து போச்சு. கேட்க மாட்டான். மனசில் இருக்கும் இல்லையா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா ஆண்டவரேன்னு கொடுக்கறது. 10,000 ரூபா வரைக்கும் அது பிரச்சனை இல்லாமல் வரும். 10 லட்சம் வரப்போ 1 லட்சம் கொடுக்குறப்போ அது என்னென்னமோ மனசு எங்கெங்கேயோ போயிடும். இந்த 10 லட்சம் சம்பாதிக்கிற ஸ்டேஜஸில் 10,000 பேர் அவனுக்கு தெரிய வந்துடும். அதில் ஒரு 10 ஊழியக்காரன் உள்ளே புந்துருவான். அப்போ இந்த 1 லட்சம் வந்து மறுபடியும் ஒரு படி எழுப்பார் எல்லாருக்கும் 10,000. இவர் அந்த 10 லட்சத்தில் ரேஞ்சிலே இருப்பார் தவிர அடுத்த ஸ்தானத்துக்கு போக மாட்டார். அதுக்குள்ளே இந்த 9 பேருக்கு எடுத்துருவான் வந்து. அந்த 9 பேர் இவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயும் தலையை விட்டு போயிடுவான் மற்ற இடத்துக்கு. ஐயா வாங்க உட்காருங்க, உங்களுக்கு சிங்காசனம், உங்களுக்கு பதவி, உங்களுக்கு இவனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்வான்? கொடுக்குறவனுக்கு ஒரு தனி கணம் இருக்கும். எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப உங்களை கண்டுக்கலனாக்கா ரொம்ப நல்ல இடம்னு நினச்சிக்கோங்க. உங்கள் காணிக்கை மதிக்கலை, உங்களை மதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. கொடுக்குறோன்னா ஒரே மாதிரி தான், கொடுக்காதுன்னு ஒரே மாதிரி தான். அது பேர் தான் ஆலயம். இது அப்படி ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணாக்கா பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாக்கா சபை சின்னதாக இருக்கும், நம்பர்ஸ் நிறைய இருக்காது. ஏன்னா அது சத்தியத்தின்படி இருக்கிறப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான். திரளாக இருக்கிறதுக்கிட்ட இதெல்லாம் சில பேர் அது எடுப்பாங்க எடுக்காமல் போவாங்க, அது வேறு விஷயம். காணிக்கை எடுப்பாங்க எடுக்காமல் போவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சவரச்சினை, அந்த பார்வை, அந்த பக்குவம்லாம் வேறு. ஆலயத்துக்கு வரமாட்டான், தனியாக பாஸ்ட்டை பார்க்க போகிறேன்னு போவோம். ஏன்? அதுதான் பலவர்ணம் இங்கே ஊற்றி வழக்கு பார்க்குறது. ரட்சிப்பின் வஸ்திரம் போயிடும். பாஸ்ட்டுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை, கேட்கல நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான வஸ்திரத்தை வெளுக்கிற இடம், ஆராதிக்கிற இடம். ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் வாசிக்கிறாரு, எல்லோரும் கையை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க. அங்கே வராமல் நீ பாஸ்டர் தனியாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தா அது அவ்வளோ சரிப்பட்டு வராது. இது ஆராதனையிலே நீங்கள் வெளுக்கணும் உங்கள் உள்ளான வஸ்திரத்தை. ஆராதனையிலே நீ ஆசீர்வதிக்கப்படணும். பிரசங்கம் உன்னை சந்திக்கப்படணும். இதெல்லாம் ஆலய பிரவாகத்துக்குள்ளே நடக்கணும். ஆலய வளாகத்துக்குள்ளே இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நடக்கணும். ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளே நடக்கணும். வளாகத்தை சுற்றி வர்றதெல்லாம் வந்து உங்களை நொண்டியாக நடக்க வைக்கும். ஆப்போஸ் நடவடிக்கைகள் மாதிரி. தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தவன் சாலியத்துக்கு வெளிலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அலங்கார வாசலில். உள்ளே வர முடியல. அவன் விசுவாசம் யாராவது எதாவது கொடுத்தா போதும். அப்புறம் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டான் தொட்டோன்னு அவன் எழுந்து நடக்கிறான். அதுதான் சொல்லுது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்பவும் சொல்கிறார் பேதுரு, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை எங்ககிட்டன்னு. இது எங்கே போய் சொல்கிறது? பிச்சைக்காரங்க கொடுக்கறது கூட காசு இல்லையா? அதுதான் என் ஊழியக்காரன். ஆனால் அதை காட்டில் மேலாந்து உனக்கு நான் தரேன், என்னை கேட்டுக்கு உனக்கு தேவன ஜனமே. இதுங்க அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தில் போய் சொல்லிடுச்சு. அதான் அந்த நில புலன்கள் என்று வருகிற பொழுது கொஞ்சம் பிரச்சனையாயிடுது. இது எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து அனனியா சப்பீரால் செத்து போனாங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஜீவியமே செத்து போயிடும். அதாவது இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அதில் செத்தவர்களை போல் இருப்பாங்க. ஜீவன் இருக்காது. படிப்பு இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, விவாகம் ஆயிருந்தாலும் சரி, விவாகம் ஆகாமல் இருந்தாலும் சரி, பிள்ளை இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிட்ட நன்னடத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்ககிட்ட நண்டுகிற விதம் பொருளாதாரத்தில். இவன் போய் அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணுறான். நாபால் யார்கிட்ட? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கிட்ட. அபிஷேகம் பண்ணப்பட்ட சத்தம் போடுறதே பெரிய விஷயம்னு சொல்லுது வேதம். இவன் யுத்தம் பண்ணுறான். எத்தனையோ பேர் கோயில் நிலத்துக்காக கேஸ் போட்டு ஜெயிச்சு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கேஸ் என்னமோ ஜெயிச்சிடும், ஆனால் வாழணும் இல்லையா? எத்தனையோ பேர் அப்படி தான் ஊழியக்கார மேலே வழக்கு தொடுத்து சில சமயத்தில் கேஸ் ஜெயிச்சிடும், அவன் பக்கமே ஜெயிச்சிடும், அநீதிக்காரன்கிட்ட பட்சமே ஜெயிச்சிடும். ஆனால் பின்னாட்களில் கேஸ் தான் ஜெயிச்சிடும், அவன் வாழ்க்கையில் தோற்றுருவான். இது அநீதியாக நடக்கிறது. நீதிமன்றம் கூட ஜெயத்தை அறிவிச்சிடும். குற்றவாளி இவர் தான் குற்றவாளியாக தீர்க்கப்படுறான்னு கூட சொல்லும். அது தேவன் தீர்மானிக்கிறது இல்லை. ஆனால் ஜெயிச்சவன் எப்படி வாழ்கிறன்னு பார்த்தா அவன் வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகிடும்.
ஏன்டா இந்த ஊழியக்காரனை பார்த்தோன்ற மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. சிலதெல்லாம் பணம் தீர்க்காது. பணம் வந்து எதுவுமே செய்யாது, ஓரளவுக்கு தான் செய்யும் பணம். அந்த பணம் வர வைக்கிறதும் வழி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பணம் என்பது பொருளாதாரம், அசையும் சொத்து, அசைய சொத்து, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறது வந்து ஒரு பரீட்சை நமக்கு. இதில் எந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் ஒழுங்காக இருக்கிறாங்க. சரி, ஒரு வாட்டி கொடுத்து தொலைச்சிருக்கலாம். அனனியா சப்பீரால் இடத்துல நான் இருந்தேன்னா இது சாவு வரத்துக்கு முன்னே சொல்கிறேன், எல்லோரும் கொடுக்குறாங்க, சரி கொடுத்து தொலைச்சிடலாம். கொடுத்துட்டாவது அந்த ஒன்று அந்த சபைக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ன சொல்லணும், ஐயா என்னால் கொடுக்க முடியாது, இனிமேல் இதுதான் என்னோடய நிலைமை, நீங்கள் வர சொன்னால் நான் வரேன், இல்லை நான் நின்றுடுறேன், ஏன்னா எனக்கு பிடிக்கல இல்லை கொடுக்குறது. அப்படியாவது இது பண்ணியிருக்கலாம். இது துணிகரமாக போய் பேசி டக்கு 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 டக்குன்னு வந்தது என்னமோ மனிதர்களாக வந்தாங்க, போனது பிரேதமாக போச்சு. ஆலயத்துக்கு வந்த பிறகு ஆலயத்துக்கு வந்த இது வந்து முழுக்க 100% கொடுக்குறாங்க அந்த காலத்தில். அது 10% தசமாகத்து குறித்து 1000 விமர்சகர்கள் வருவாங்க. கர்த்தர் சொன்னாரா 10% எங்கன்னா எழுதியிருக்கிறான்னு. 100% கொடுக்கறதுக்கு அத்தாட்சி புதிய ஏற்பாட்டில் இருக்குது. கேட்கல, பயப்படாதீங்க சொல்கிறேன் நான். அப்புறம் அத்தாட்சி இருக்குதா ஆணி இருக்குதான்னா என்ன பண்ண முடியும் நம்ம? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிடுச்சு, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை, என்ன நம்ம பேசுறது. அதுக்கு பின்னாடி ஐயோ ஆமாம் நல்ல வேலை சொன்னேன் நீ இல்லைன்னா எல்லாத்தையும் நான் கீழ்ச்சிட்ருப்பேன், நான் எடுத்து செக்கு சொல்கிறேன் கீழ்ச்சி அப்படியே கொடுத்துட்ருப்பேன். கொடுக்குறவன் பேச மாட்டான், பேசுகிறவன் கொடுக்க மாட்டான். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய ஐக்கியம் இந்த பொருளாதாரத்தினால ஒன்றும் கெட்டுறாது. அது கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுக்கறதுனால இவ்வளோ நன்மைகள். ஒவ்வொருத்தர்கிட்ட கர்த்தரை எதிர்பார்க்க. அனனியா சப்பீராகிட்ட உண்மையை தான் எதிர்பார்த்தார், பொருளாதாரத்துக்கு இல்லை. உண்மையை தான் எதிர்பார்த்தார், உண்மை இல்லை. பொருளாதாரத்தில் அவன் பொய்யனாயிட்டான். அவங்க காசு, அவங்களுடைய காரியம், கைங்கரியம் அதுதான், ஆனால் உண்மை இல்லை அதில். இது நாபால் வீட்டில் தான் இந்த தானியங்கள்லாம் இருக்குது. நாபாலுடைய தயவு தாட்சியம் தான், ஆனால் அது நன்றி இல்லை. இங்கே யோசேப்பு யாக்கோபு இடத்துல ஒரு கனத்தை எதிர்பார்த்தார் காணிக்கையா. கனம் இல்லை கர்த்தருக்கு, கனவீனப்படுத்திட்டான். ஆனால் இத்தனைக்கு ரொம்ப நேசித்தான், மாம்ச ரீதியாக சரிப்பட்டு வரல. ஆனால் கனப்படுத்தின அபிகாயில் இதெல்லாம் கொடுத்தா அவள் போய் அந்த தாவீதை மயக்கத்துக்காக போல, தாவீதுக்கிட்ட கொடுத்து தான் புருஷன் உயிரை காப்பாற்ற தான் போச்சு அந்த அம்மா. ஆனால் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஒரு காலத்தில் அது மனவட்டியாகவே மாறிடுச்சு. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு சாதாரணமாக தான் வந்தோம், ஏதோ இருந்ததை படைத்தோம், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோம், நாமே சோதித்தறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கடந்தோம். இன்று கர்த்தர் சபையிலே சேர்த்து மனவட்டியாக கர்த்தர் மாற செய்திருக்கிறார். ஆக குடும்பத்தில் இனி இந்த தலைமைத்துவத்துக்கு வந்த பிறகு, பரிசுத்தாவின் தலைமைத்துவத்துக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டில் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தில் தான் இந்த செய்தி கொடுக்கப்படுது தவிர ஏதோ உங்கள் இடத்துல வசூல் பண்ணுவதற்கல்ல. வசூல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இது உங்கள் இறுதியிலிருந்து பீச்சு எடுக்க வேண்டும். நீரூற்ற போல தாகம் தீர்க்கும் வர உங்களுக்கு அது மேலே ஒரு தாகம் இருக்கணும், கொடுக்கணுன்றது. இதே எதனா விமர்சகம் என்ன கட் அண்ட் பேஸ்ட் பண்ணனா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா முழு செய்தி போட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அவன் இதை வைத்து பழப்பு இதை பண்ணிட்டு போட்டோம். நான் அதுக்கு சபை ஆசீர்வாதத்தை நான் மறைக்க முடியாது. அவன் விமர்சிப்பான்னு தெரிஞ்சியும் இவன் பேசுகிறான்னா எப்படி? ஏன் சபை ஆசீர்வதிக்கப்படணும், சபையார் ஆசீர்வதிக்கப்படணும், அவ்வளோதான். என்ன ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைமுறையாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் உடைக்கப்படும். எகிப்தில் அந்த அடிமைத்தனம் இருந்தது, ஒன்றாங்க, உழைச்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, ஊழியம் செய்ய ஆள் கிடையாது. அதுங்களே ஜெபிச்சுதுங்க, அதுங்க ஞாபகம் தரிக்கப்பட்டிருந்த அவ்வளோதான். பணம் காசு எல்லாம் இருந்துச்சு, அடிமைத்தனமும் கூடவே இருந்துச்சு. எப்போ மோசைக்கிட்ட வந்தாங்களோ அடிமைத்தனம் முறிச்சுது. முதல்ல எப்போ பஸ்காக செலவு பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிச்சுது. அப்புறம் அவர் காணிக்கை செலுத்துகிறவங்களும் கர்த்தர் உயர்த்துக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், சொன்னதை சொன்ன ஆசீர்வாதம் குடும்பங்கள் மீது ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதும் சாமி ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை சகல உபானை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய